இந்த இட்லி செய்கிறதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் வந்து ஆற வச்சுக்கோங்க. நிழல்ல தான் ஆற வைக்கணும். வெயில்ல எல்லாம் வந்து இது காய வைக்கக்கூடாது. ஃபேன் காற்றுல கூட காய வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த அரிசி வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை வந்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 டம்ளர் அரிசி அப்படின்னா அதுக்கு வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்கிறப்ப அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு ஊற வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பும் சேர்த்திக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப அடுப்பு சிம் பண்ணிவிட்டு நம்ம ரவையெல்லாம் கிளற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி வந்து அப்படியே போட்டு நம்ம கிளறணும். அதுக்கப்புறமா இந்த மாவு கெட்டியானதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சி ரவுண்டாக செஞ்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். இந்த பருப்பு இட்லிக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் எல்லாம் வறுத்து அரைச்சி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக